தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். டிவிக்கே ஆட்சி அமைஞ்ச பிற்பாடு விளையாட்டுத்துறை சார்ந்த ஒரு பெரிய சாதனை பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று நடந்திருக்குங்க. ப்ரோ, யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதை கிரெடிட்ஸை ஃபுல்லாக கவர்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லா அரசியலும் நம்ம கேள்வியை கேட்டிருக்கோமா? ரைட்டு. இதை பற்றியும் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். அது கூடவே தமிழ்நாடு அரசியல் களம் சார்ந்து பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சிங்கத்தோட குகைக்கே சென்று அங்கே சிங்கத்தை வேட்டையாடுறதுலாம் சாதாரண சம்பவமா? அதாவது நார்வே செஸ் 2026 தொடர் இருக்குல்ல, இதில் இப்போ சாம்பியன் யார் நினைக்கிறீங்க? நம்ம தான், இந்தியா தான். இந்த ஒட்டுமொத்த உலக பெருமையை இந்தியாவுக்கு கொடுத்துருக்குது யார் தெரியுமா? நம்ம பிரக்யானந்தா, தமிழ்நாட்டு பிரக்யானந்தா இப்போ ஏற்பட பெருமையை கொடுத்துருக்காப்புல. இந்த மேக்னஸ் கால்சன் இருக்கார்ல, அவரோட கோட்டை இந்த நார்வே செஸ் சீரிஸ் அப்படின்றது. இதில் போயிட்டு நம்மளால் ஜெயிச்சிருக்காப்புலன்னா சாதாரண விஷயமா மக்களே? அது ஆக்சுவலாக இந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணுற இந்தியன் வேற யாரும் இல்லை, நம்ம பிரக்யானந்தா தான். கிராண்ட் மாஸ்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மனப்பூர்வமாக வாழ்த்து தெரிவிச்சிருக்காருங்க. இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துட்டப்பா, அவ்வளோ சூப்பரான விஷயத்தை பண்ணியிருக்கீங்க, இன்னும் பல சாதனைகளை படைக்கெடுத்து நான் மனசார வாழ்த்துறேன்னு சொல்லியிருக்காரு சிஎம் அவர்கள். Congratulations, you just won a tournament. How do you feel? Yeah, I still don't feel like I just won. Yeah, I mean, once I started feeling like I'm winning, I started to feel a lot of tension. I do feel like some sort of I'm still in that same zone, I think. And how does it feel to win 4 classical games in a row? Yeah, it's much more important that I win the tournament than winning 4 classical games. Well, congratulations. And Thank you. டிவிகே கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு அறிவிப்பு வெளியே வந்தாலும் எதிர்கட்சிகள் அதை சார்ந்து விமர்சனம் பண்ணுறாங்களே, பண்ணணும். அப்போ தான் ஜனநாயகம் தழைத்தோங்கும். இதை எல்லாருமே வரவேற்றே ஆகணும். இதில் அவங்க முக்கியமாக பண்ண விமர்சனம், ஏங்க ஏதோ அதிரடி முடிவு அதுன்னு சொல்லிட்டு 717 டாஸ்மாக் கடையில் மூடிட்டாருன்னு எல்லாம் ஃபயர் விட்டீங்க. எங்கே மூடினாங்க? எங்கே ஏன்னா திறந்து வச்சுருக்காங்களே, நீங்கள் மூணுதான் சொன்ன கடைகள் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, இன்னொரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்களே, அவங்க சொன்னது ஞாபகம் இருக்கா? விருத்தாச்சலம் முழுக்க நான் சுற்றிட்டேன் அப்படிலாம் அதுவும் அந்த மாதிரிலாம் தெரியல அவங்க வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் நிர்வாகங்க, அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, முதல்வர் என்ன அறிவிச்சாரோ அதை நாங்கள் செஞ்சாச்சு, ஃபுல் பிளெஜாக முடிச்சாச்சு. 717 டாஸ்மாக் கடைகளையும் ஒன்று மிச்சம் விடாமல் நாங்கள் மூடிட்டோன்னு இப்போ அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. சூப்பர் ப்ரோ, நல்ல விஷயம் அப்படின்னு நீங்கள் ஆஸ்வாசப்படுறாதீங்க மக்களே. இதுக்கப்புறம் தான் வேலை இருக்குது. 717 கடைகள் மூடப்பட்டதாக சொல்லிட்டாங்களே, இந்த 717 ஒன்று ஓப்பன் இருந்தாலும் வீடியோ எடுத்து வெளியிடுங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. நானே இன்சிஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. டிவிகே அரசை பொறுத்த வரைக்கும் ஊடகங்களையும் பொதுமக்களையும் இந்த ஆட்சிக்கான முக்கியமான பில்லராக பார்க்குறாங்க. நாம் சொல்கிற குறைநர்களை காது கொடுத்து கேட்கவும் ரெடியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட புஷ் பண்ணுறேன். ரைட்டு. சத்யராஜ் அவர்கள் இந்த திமுக எலெக்ஷனை தோற்ற பிற்பாடு கொளத்தூரில் ஒரு காட்சி அரங்கேறிச்சு, ஞாபகம் இருக்கா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்கே இருக்க தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க போனார். பெரிய அரசியல் மாண்பு மக்களை, அரசியல் நாகரிகம் மாற்றுக்கருத்து இல்லை. ஏன்னா அவர் தோல்வியை தழுவிருக்க தொகுதி, ஒரு சிட்டிங் சிஎம் சார்ந்து அந்த தொகுதியில் தோற்றுருக்காப்புல. இது எல்லா எதிர்கட்சியில் இருக்க முக்கியமான தலைகளுக்குமே கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் தான். அவ்வளோ பெரிய ஒருத்தர் குளத்தூர் தொகுதியில் சொந்த தொகுதியில் தோற்றுருக்காருன்னு எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. அதில் திமுக தொண்டர்கள் அவர் விசிட் பண்ணும்போது அங்கே ஃபுல்லாக அழுதது, முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அழுதுட்டு இருந்தது, அந்த காட்சியில் மறந்துருக்க மாட்டீங்க. அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக இப்போ நடந்திருக்கு. நடிகர் சத்யராஜ் இருக்கார்ல, முழுக்க முழுக்க திமுக ஸ்டாண்ட் எடுத்தவர் தான். ஆனால் ஒரு குடும்பத்தில் எப்படி பார்த்தீங்களா, தந்தையும் மகளும் திமுக பக்கம், ஆனால் மகன் தாவைக்கா பக்கம், சிபிராஜ் அவர்கள். சத்யராஜ் அவர்கள் ஒரு ஸ்டேஜில் பேசினாருங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அழ ஆரம்பிச்சிட்டார் லிட்டரலாக. சத்யராஜ் அவர்கள் ஒரு அமைச்சருக்கு அவரோட துறையே தெரியல அப்படின்றாரு. டிவிகே கவர்மெண்ட் சார்ந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஒரு சிஎம் பேசுகிற மாதிரி அவர் பேசுகிறாருன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சார்ந்து தாக்கி பேசியிருந்தார். பேரவையில் திடீர்னு கேள்வி கேட்டால் பாவம் அவரால் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு பேசியிருக்காருங்க. இது மட்டுமா, கொளத்தூரில் தலைவர் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டேஜில் அழுத்துட்டாப்புல சத்யராஜ் அவர்கள். மக்களே, நீங்கள் செஞ்சது நியாயமா அப்படின்னு கேட்டார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் இல்லை, கொளத்தூர் மக்களை. ஆனால் ஒன்று மக்களே,
குளத்தூரில் ஸ்டார் கேண்டிடேட் பெருசாக கிடையாது. விஎஸ் பாபு அண்ணா இருக்கார்ல, அவர் தான் அங்கே கேண்டிடேட்டாக நிறுத்தியிருந்தாங்க. அவர்கிட்ட ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவினாங்களே, இது திமுக இருக்க ஒருத்தர் அவர் கூட ஏற்றுக்க முடியல, அதுதான் உண்மை. ரைட்டு. ஸ்டாலின் அவர்களோட நலத்திட்டங்கள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை தாவேக்கா பார்த்துக்கிட்டு இருக்கிறத அவர் கடுமையாக சாடி இருக்காரு சத்யராஜ் அவர்கள். இப்போ தமிழ்நாட்டு ஆண்டுகிட்டு இருக்க சிஎம் அவர்களோட பின்புலம் சினிமாத்துறை. சினிமாத்துறையோட தவிர்க்க முடியாத நடிகர் சத்யராஜ் அவர்கள். எங்கே பிளே நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, யாரை வச்சு என்ன விஷயம் பேசப்பட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த சூரியன் திரும்பவும் உதயமாகும்னு கிட்டத்தட்ட டிஎம்கேவோட அமைச்சர் லெவலில் இருப்பாங்க பாருங்க, அந்த ஆட்சி வந்து அமைச்சராக இவங்களாம் மாறுவாங்கன்னு. அப்படி இருக்கவங்க என்ன பேசுவாங்களோ அதை அப்படியே பேசியிருக்காப்புல சத்யராஜ் அவர்கள். தந்தை பேசிட்டாரா, மகன் இப்போ எதிர்வினை ஆட்டணும்ல. சிபிராஜ் அவர்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டை போட்டாருங்க, இக்னோர் நெகட்டிவிட்டி. என்ன சொல்ல வர்றாரு புரியுதா? அவர் இங்கே நெகட்டிவிட்டின்னு யாரை சொல்கிறாருன்னு தெரியுதா? ஓகே ரைட், ஓடுங்க, நான் பெருசாக அதில் போக விரும்பல. ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்கிறா அப்படி, உதயநிதி அவர்களே, நாங்கள் 15 நாட்களில் 8 தொகுதிகளில் பரப்புரை செஞ்சோம் சிஎம் விஜய் அவர்களை பேஸ் பண்ணி. இதுக்கே 108 தொகுதிகளில் ஜெயிச்சிட்டோம். உங்கள் அப்பா மட்டும் அனுமதி கொடுத்திருந்தார் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களை சொல்கிறாங்க, 59 தொகுதிகள்லையும் டெபாசிட் கூட வாங்கியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோடு நிறுத்தலைங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு கலைபுரம் இருக்குது பாருங்க, மேயர் வெர்சஸ் எம்எல்ஏ, மேயர் பிரியா வெர்சஸ் எம்எல்ஏ பல்லவி அவர்கள். இந்த இஷ்யூ பற்றியும் பேசினாப்புல. அதாவது தாவேக்கா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிர்வாகியும் உணர்வுபூர்வமானவங்க. இன்ஃபேக்ட் கேண்டிடேட் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணல, அந்த டைமில் பல்லவி அவர்கள் பேர் உள்ளே இருந்துச்சு. அப்போ நாங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டோம், இல்லை அவங்க 8 மாதம் கர்ப்பிணியாக இருக்காங்க, அவங்கள போய் இப்போ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி எல்லாரையும் போய் பார்த்து எப்படிங்க சாத்தியம், கஷ்டமாச்சு அப்படின்னு கேட்டோம். ஆனால் அதுக்கு பல்லவி அவர்கள் சொன்ன விஷயம், இல்லைங்க என்னை நம்பி தலைவர் முடிவு பண்ணியிருக்காரு, அந்த முடிவை நான் காப்பாற்றுவேன், நான் போகிற ஓட்டு கேட்கன்னு. அந்த காட்சிலாம் பார்த்துட்டு வீடியோ காட்சிலாம் எலெக்ஷன் டைமில் பரப்புற டைமில் அவங்க வீடு வீடாக போயிட்டு ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த விஷயங்களை இங்கே ஸ்டேஜில் ஆதவர்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டு எங்கே வந்து முடிச்சாரு. அப்போ ஏற்பட்ட எம்எல்ஏ பல்லவி அவர்கள் அவங்கள மேயர் அக்கா அவர்கள் அவமானப்படுத்தியிருக்காங்கன்ற விஷயத்த ஸ்டேஜில் போட்டு உடச்சாப்புல. 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வரப்போதில்ல, உதயநிதி அவர்களுக்கு நேரடியாக சவால் விடுறேன், ஒரு மேயர் பதவியாச்சும் நீங்கள் ஜெயிச்சிருங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரிய சவால் மக்களே. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஈகராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த பக்கம் திரும்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி அவர்கள் இது எப்படி பார்க்க போகிறாங்க, அவரோட பதில் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்க போகுதுன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் டிவிக்கெல்லாம் ஒரு கட்சியாக தான் பல பேரும் பார்த்தாங்க. ஆனால் இப்போ அதுதான் தனிப்பெரும்பான்மை கட்சியாக மேலே வந்திருக்குல்ல. இதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் சார்ந்து யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா, விமர்சனம் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு பதில் ஸ்டேட்மெண்ட் விடுவார், என்ன விடுவார்னு பார்ப்போம். ஆனால் திருமாவர்கள் மேகதாது ஆன விஷயம் இருக்குல்ல, இதை பற்றி கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. என்ன சொன்னா, அப்படி ஆட்சிக்கு வந்து 2 வாரம் தான் ஆகுது, எல்லா தொழிலுக்கும் லேர்னிங் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது இங்கேயும் இருக்குன்றாப்புல அரசியலுக்கும். இதைத்தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எடுத்த எடுப்புலையே கருத்து சொல்லி சிக்கலை ஏற்படுத்த வேணாம் அப்படின்றதுக்காக முன்னெச்சரிக்கை உணர்வா அப்படி அமைதியாக இருந்திருக்கலான்ற விஷயத்த சிஎம் அவர்கள் சார்ந்த விஷயம் பொருந்த மக்களே இதை இங்கே அவர் கன்வே பண்ணியிருக்காரு. அண்ணனோட சமீபத்திய ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்களா, டிவிக்கே கவர்மெண்ட் சார்ந்து, ஏன்னா அமைச்சர்கள் இடம் கொடுத்துருக்காங்க, இவங்களோட பெரும் கனவு அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்றது. அந்த அதிகாரத்துக்கு போன வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்கு. அவ்வளோ சீக்கிரம் அவங்களே இதை கெடுத்துப்பாங்களா? ஸோ இது வெளிலேருந்து பார்க்குற பல பேருக்கு என்னங்க டிஎம்கே பேசுறது இவர் பேசுவார்னு பார்த்தா டிவிக்கே ஆள்மாரி பேசிட்டு இருக்காருன்னு பல பேர் தோணலாம். இதுதான் அரசியல். அதிகாரத்துக்கு போயிருக்காங்களே, அது அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்து மனசு யாருக்குமே வராது மக்களே. ஆனால் அந்த ஸ்டெப்பு நீங்கள் போய் அடையிறது அவ்வளோ கஷ்டம். முரசொலி உங்களுக்கே நல்லா தெரியும், கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆக்டிவாக இருந்த காலத்தில் முரசொலியில் வெளியாகிட்டு இருந்த ஒரு ஆர்டிக்கலும் நின்று பேசும், வார்த்தைகள் ஜாலம் அப்படி இருக்கும். கலைஞர் அவர்களுக்கு சொல்லி ஆகணும்னு அந்த விஷயத்த. அப்போ ஏற்பட்ட முரசொலியில் இப்போ சில வரிகள் வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல, அதில் அந்த கிரிஷ் சோடங்கர் இருக்கார் பாருங்க, அவர் அவ்வளோ தாக்கியிருக்காங்க. என்ன தெரியுமா வந்திருக்கு, அதில் எவ்வளவு நடந்த பிறகும் INDA கூட்டணியில் திமுக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிரிஷ் சோடங்கருக்கு வெக்கமா இல்லை? அவங்க கேட்டிருக்காங்க, அதில் தானே குழி தோண்டி மண்ணள்ளி போட்டு படுத்துக்கிச்சு காங்கிரஸ்னு இது போல வார்த்தை பதங்களே பயன்படுத்தி இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு சாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா காங்கிரஸை, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு வைங்க, டிவிகேக்கு ஆதரவு கொடுத்துருக்க முக்கியமான திமுக கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, அவங்க பக்கமும் முரசொலி பார்வை திரும்பிச்சுன்னா விஷயம் இன்னும் பெருசாக மாற ஆரம்பிக்கும். திரும்ப மனப்பூர்வமாக நம்புறேன், ஆனால் அரசியலில் பர்மனெண்ட்டாக நம்ப முடியாதுல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இவங்க ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாருங்க, நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு ஒரு ரிப்போர்ட் ஒரு கேள்வியை கேட்கவே, இதை மிரட்டுற மாதிரி பேசுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவே போனவர் திரும்ப வந்துட்டார் அங்கேருந்து. என்னென்னது என்ன கேட்டிங்க, அப்படியா, இல்லை நான் அதுக்கு பேசி ஆகணுன்ட்டு அவர் பேச ஆரம்பிச்சார். பணிவாக விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா, ஆட்சிக்கு வந்து சில நாட்கள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ கேள்விகளை கேட்குறீங்களே,
பொது நிர்வாகத்துக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்களேன். நான் மிரட்டுற துணிலாம் பேசலப்பா அப்படின்ட்டு திரும்ப எல்லாத்தையும் அடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. விளக்குறாருப்புல பொறுமையாக விளக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் பொத்தா புதை இப்படிலாம் கேட்குறீங்கன்னு மன ஆதங்கப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு போகிற போக்க பார்த்தா அமைச்சர்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு கூட மேபி குறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஆயிடுச்சு. அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டு இன்னும் தமிழ்நாட்டில் அரங்கேறிட்டு தான் இருக்குது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சீர்காழியில் பொதுமக்கள்லாம் தீப்பந்தத்தை கையில் ஏந்தி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இது போல் நூதனமாக அங்கே போராட்டம் நடந்திருக்கு. இந்த வைத்தீஸ்வரன் கோயில், எடமணல், திருமுல்லவாசல், கொண்டல்னு அவ்வளோ பகுதிகள்லையும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு அரங்கேறதா மக்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அண்ட் அண்ணாமலை அவர்கள் இப்போ டிவிக்கே அரசியலுக்கு அடுத்தபடியாக அண்ணாமலை அரசியல்னா இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் தன்னோட இயக்கத்தை ஆரம்பித்தார் பார்த்தீங்களா, இதுக்கு பலதரப்பட்ட தரப்பு இருந்தால் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க வாழ்த்து, ராசா அவர்கள். உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சித்தாந்த மோதல் 2 தலைவர்களுக்கு மத்தியில் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் அரசியல் நாகரிகம் கருதி ராசா அவர்கள் வாழ்த்து பதிவு பண்ணியிருக்காங்க. நாம் முதலே கணிச்சிருந்தோம்ல, அரசியல் இயக்கத்தை இவர் ஆரம்பிச்சிட்டாரு அண்ணாமலை அவர்கள். இதுக்கப்புறம் பாஜக இருக்க முக்கிய முகங்கள் வெளியேற வாய்ப்பு இருக்குன்னு தான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. விலகல் பார்த்தீங்கன்னா கருநாகராஜன் இருக்கார்ல, பாஜக துணைத் தலைவர், மாநில துணைத் தலைவர், அவர் பாஜக வெளியே வந்துட்டாருங்க. அண்ணாமலை அவர்கள் பக்கம் போயிட்டாரு. அண்டு சுமதி வெங்கடேசன் இருக்காங்களே, பாஜக மகளிர் அணியோட மாநில செயலாளர், இவங்களும் கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அண்டு அண்ணாமலை அவர்களோட இந்த இயக்கத்துக்கும் ஆதரவு குவிஞ்சிக்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியா முழுக்க. நான் கான்டென்ட் ரிசர்ச் பண்ணுற வரைக்கும் ஒரு 12,80,000 பேர் வரைக்கும் என்ரோல் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வீடியோ போஸ்ட் ஆகிறதுக்குள்ளேயே போயிருக்கோம் 13 லட்சம் 14 லட்சத்தை சாலிடாக தாண்டி போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் அமைச்சர் ரமேஷ் அவர்கள், அறநிலையத்துறை அமைச்சர், ஒரு உன்னதமான வேண்டுகோளை முன் வச்சிருக்காருங்க. என்ன தெரியுமா, என்னை யாராவது சந்திக்க வருவீங்களே, அப்படி வர்றப்ப சால்வெல்லாம் அந்த பொண்ணாடெல்லாம் வேணாம், அதை விட்டுருங்க. அதுக்கு பதிலாக புக்ஸை வாங்கி கொண்டு வாங்களேன், புத்தகங்கள் எனக்கு கொடுங்க கிஃப்டாக. இதை நானும் படிப்பேன், படிக்கிற ஆர்வம் இருக்க மாணவர்கள் பல பேரை நான் பார்ப்பல, அவங்களுக்கும் கொடுப்பேன். ஸோ இதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க நம்மளால சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான், தலை குனிஞ்சி என்னை பாரு, நான் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறேன்னு ஒரு புத்தகமாக வாய் இருந்தால் சொல்லும். அதை தான் அமைச்சரும் சொல்லியிருக்காரு. இதை இந்த ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.